ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். எபேசியர் 4:29 இப்படி சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்ம எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு இது பதில் அளிக்கிறது. எது? கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தை வாயில வந்துடக்கூடாது. வசனம் சொல்லுது பாருங்க, மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நீங்க பேசுங்க. ஆண்டவரே, எங்க வாயில தெரிந்தோ தெரியாமலோ சிலர் பழக்க தோஷத்துல பேசியிருந்தேன்னு சொல்லி தங்களையே சமாதானப்படுத்திக் கொள்கிறார்கள். இதுல என்ன இருக்குது? ஒரு நாள் ஒரு போதகர் என்னோடு கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு டிசியை தெரியும் ஐயா, நல்ல மனுஷன், ஆனா கெட்ட வார்த்தை தான் அவரை விட்டு போல. ஆனா நல்ல மனுஷன். பாருங்க, கெட்ட வார்த்தை பேசுறவனா நல்லவன் என்று சொல்லக்கூடியவர்களாய் ஒரு போதகர் மாதிரி இருக்கிறார். அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என் வாயில அசிங்கமான வார்த்தை வந்துடக்கூடாது. ஆண்டவரே, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுக்குள்ள புறப்பட வேண்டாம் என்று ஒரு எச்சரிப்பா சொல்லுது. அதனால ரொம்ப கவனமா. இதெல்லாம் உங்க மாமிசகத்துல நீங்க அதை நிறுத்த முடியாது. தேவ ஆவியானவர் நமக்குள்ள வந்தா மட்டும்தான் அசிங்கமான தூசண வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளியே வராதபடிக்கு கர்த்தரே காத்துக்கொள்வார். நிறைய காணிக்கை கொடுக்கலாம், நிறைய ஏழைகளுக்கு இறங்கலாம், நிறைய அன்னதானம் கொடுக்கலாம், நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனா ஆண்டவர் விரும்புறது என்ன? கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இது ஒரு எச்சரிப்பா நமக்கு சொல்றாரு. ஆண்டவரே, நாங்க ரொம்ப கவனமாய் அப்படி அசிங்கமான வார்த்தைகள் பேச வேண்டிய நிலையிலும் பேச விடாதபடி நீர் எங்களுடைய வாய்களுக்கு காவல் வையும் விரும்புங்க. அதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்குப்பா? அப்படி நினைச்சீங்கன்னா உங்களால நிறுத்த முடியாது. கவனத்தோடு நாம் செயல்படக்கூடியவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, எங்க வாயிலிருந்து அசிங்கமான வார்த்தை வந்துடவே கூடாது. அதற்கு நீர் எங்களுக்கு பலன் தாரும், கேட்கிறவர்களுக்கு பலன் கொடும். அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.